வணக்கம் கடகராசி நண்பர்களே. மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி மட்டுமல்லாமல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்களும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கத்தில் தடுமாற்றம் ஏற்படும், விரயங்கள் அதிகரிக்கும், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை வந்து கவலையை கொடுக்கும். எனவே சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் வழிபட இறை வழிபாடு தேவை. அதோடு அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையும் கை கொடுக்கும். நவகிரகங்களை நாளும் துதித்து வழிபடுவதோடு தசாபுத்திக்கேற்ற தெய்வங்களையும் தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 21/2/2026 அன்று 8ஆம் இடம் எனப்படும் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். இதன் விளைவாக அஷ்டமஸ்தானம் அதிகமாக வலுவடைகிறது. இல்லத்தில் ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனை உருவாகும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் அல்லது பணி மாற்றம் ஏற்படும் சூழல் உருவாகும். கவனம் தேவை. பிறரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் முன்பு யோசித்து செயல்படுங்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 3/3/2026 அன்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். அதோடு அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நீண்ட தூர பயணங்கள் பலன் தரும். வெளிநாட்டிலிருந்து ஆதாய தகவல் வரும். பூர்வீக சொத்துக்களை பங்கிடுவதில் இருந்த பிரச்சனை அகலும். குடும்பத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு. இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே அஷ்டமத்து சனி பூரணமாக விலகுகிறது. இனி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கஷ்டங்கள் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார்கள். உயர்ந்த நிலையை அடையும் சந்தர்ப்பம் கைகூடும். சனியின் பார்வை பலத்தால் இதுவரை இருந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும். வெற்றி என்ற 3 எழுத்து வீடு தேடி வரும். உழைப்பிற்கேற்ற பலன் உண்டு. உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு விருப்ப ஓய்வில் வெளிவரும் எண்ணம் கைகூடும். சக பணியாளர்கள் வெளிநாடு சென்று விட்டார்களே, நாம் எப்பொழுது செல்வது என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டி அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றம் திக்குமுக்காடச் செய்யும். கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. சுப செலவுகள் உண்டு. இந்த மாதம் வராகி வழிபாடு வளர்ச்சியை கூட்டும்.